தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். பாலஸ்தீனம் பகுதியில் உள்ள காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு இன்னையோட 593 நாள் ஆகுது. இந்த 593 நாள்ல இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக காசா பகுதியில் மட்டும் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா 53,242 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தால. ஆவரேஜா பாக்குறப்ப தினம் ஒரு 90 பேரை இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் இருக்கிற மக்களை சாவடிச்சுட்டே இருந்திருக்காங்க புள்ளிவிவரங்கள் தெரியுது. இது அதிகாரப்பூர்வமான தகவல். அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல் 1 லட்சத்துக்கு மேல தாண்டலாம் சொல்றாங்க. இந்த 53,000 பாதி பேருக்கு மேல பெண்கள், குழந்தைகள். இப்ப என்ன ஐநாவே என்ன சொல்றாங்கன்னா, ஐநாவுடைய மனிதாபிமான தலைவர் டாம் பிளெக்கர் அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த 48 மணி நேரத்துல 14,000 குழந்தைகள் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு காசாலங்கிறத சொல்லியிருக்காரு. அங்க மனிதாபிமான உதவிகள் எல்லாமே இஸ்ரேல் ராணுவத்தால தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. தினம் 5 லாரி அளவுக்கு தான் உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள்லாம் உள்ள அனுப்ப முடியுது. இது கடல்ல ஒரு துளின்னு தான் சொல்லலாம். அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளார அந்த குழந்தைகளுக்கு போதிய உணவோ இல்ல மருந்துகளோ கிடைக்கலன்னா 14,000 குழந்தைகள் இறந்து போயிருங்கிறாங்க. நம்ம சமகாலத்துல நம்ம ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க. இது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. ட்ரம்ப் ஆனவனும் தலையிடு வரல. 1000 ஆண்டு பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? அதெல்லாம் 2000 ஆண்டு பிரச்சனை. அது அங்க போய் தீர்த்து வைக்கலாம்ல. தினம் குழந்தை நேத்து பாத்தீங்கன்னா 80 பேரு, அது முந்தானத்து பாத்தீங்கன்னா 54 பேரு. தினம் ஒரு 50 பேரு 80 பேரு கொள்றதே குறிக்கோளா வச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவம். ஆனா பல நாடுகள் அழுத்தம் கொடுத்தா கூட அந்த அழுத்தத்துக்கு எல்லாம் அவங்க செவிசாகிற மாதிரியே இல்ல. இவங்க கொள்றது எல்லாமே ஹமாஸோட அந்த ஆயுதப்படை இல்ல, ஆயுதம் ஏந்திய ஆயுதப்படை இல்ல, மக்களையே கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இனப்படுகொலை தான். இது பல பேர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதை இனப்படுகொலையா. இதை பார்க்கும்போது நமக்கும் அதுதான் தெரியுது. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே அதுக்கடுத்து அந்த இனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இதை நெதன்யாகு நடத்திட்டு இருக்காருங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. இதுல பல எல்லைகள், காசாவோட எல்லைகள்ல நிறைய லாரிகள் மருந்து பொருட்களோட, தண்ணீரோட, உணவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உள்ள விட மாட்டேங்குது இஸ்ரேல் ராணுவம். இப்போ கொஞ்சம் அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் சில லாரிகளை உள்ள விட்டதுக்கு அப்புறம் கூட நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, நமக்கு நிறைய ராஜாங்க ரீதியிலாம், அதாவது டிப்ளமேட்டிக் பிரச்சனைகள் இருக்கு, அதனால நம்ம அங்க உள்ள பட்டினியை தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் மேல அங்க இருக்கிறாங்க காசா பகுதியில. அவங்களுக்கு வெறும் 5-6 லாரியை வச்சு எப்படி உணவு கொடுக்க முடியும்? முதல்ல இதை தாண்டி நிறைய பேர் பார்வைகளை இழந்துகிட்டே இருக்காங்களாம். தாக்குதல்ல அவங்களோட கண் விழிகள்ல நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான மருந்துகள் இல்லாதனால பார்வைகளையும் இழந்துகிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகளும் முதியவர்களும். இப்போ 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் ஐநா சொன்னதுக்கு அப்புறம் கூட இறங்கி வரல நெதன்யாகுனா என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ பிரிட்டன், பிரான்ஸ், கனடா இந்த 3 நாடும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க நெதன்யாகுக்கு. என்னன்னா அதுல எப்பவுமே இஸ்ரேலோட அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான உரிமைகளை நாங்க மதிச்சிருக்கோம், அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப பண்றது மனிதாபிமானமற்ற செயல். உடனடியா தாக்குதலை நிறுத்திட்டு அந்த மனிதாபிமான உதவிகளை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நெதன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டுறணும், பணைய கைதிகளை விடுவிச்சுட்டு அந்த ஹமாஸோட கொலைகார தலைவர்கள் எல்லாம் நாடு கடத்திடணும். அதெல்லாம் நடந்துச்சுன்னா உடனடியா நான் நாளைக்கே போற நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பிடிவாதம் தான் பிடிக்கிறாரு நெதன்யாகு. ஏன்னா காலங்காலமாக யூதர்கள் கொல்லப்பட்டாங்க, அடிமைப்படுத்தப்பட்டாங்க, அப்பெல்லாம் உலகம் முழுக்க ஆதரவு வந்தது. ஆனா இப்ப யூதர்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குற ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா அவங்களே எங்க இனத்தை அழிக்க பாக்குறாங்கன்னா உலகம் முழுக்க போராடி ஒரு நிலத்தை வாங்கினாங்க. இப்ப அந்த நிலத்துல வச்சுட்டு இருக்க மக்களே எல்லாத்தையும் அழிக்கிறதுங்கிறத ஏத்துக்கவே நம்ம முடியாதுல்ல. ஆமா, இந்த பிரச்சனைக்கு ஒரு அடி நாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மதம் தான். மதவெறி என்ன பண்ணும் அப்படிங்கறதான் நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில பாத்துக்கிட்டு இருக்கோம். பயங்கரவாதிகளுக்கு எதிரான அந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூரை நம்ம வெற்றியாக நடத்தி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசு சொல்லிக்கிட்டு இருந்தா கூட, ஆமா ராணுவம் வெற்றியாக நடத்தி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்ஸை எதிர்கட்சிகள் ராணுவத்துக்கு கொடுத்துட்டு பிஜேபி மேல, குறிப்பா பிஜேபி தலைவர்கள் மீது தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் மீது விமர்சனம் வச்சாரு, 2 கேள்வி கேட்டுக்கிற வரைக்கும் பதில் வரல. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே மோடி மீது விமர்சனம் வச்சு நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 11 வருஷத்துல 72 நாடுகளுக்கு 151 முறை சுற்றுப்பயணம் போயிருக்காரு பிரதமர் மோடிஜி. அதுல 10 முறை யுஎஸ்க்கு மட்டும் போயிருக்காரு. அதனால என்ன பிரயோஜனம்? நம்ம வெளியுறவுத்துறையின் கீழே நம்ம தனியா நின்றுகிட்டு இருக்கோம். இங்க
IMFல $1.4 பில்லியன் அளவுக்கு பாகிஸ்தானை கடன் உதவி கொடுக்குறாங்க. அதை நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியல. நமக்கு அப்ப யார் உதவ வந்து முன் வரல. அதே மாதிரி பாகிஸ்தான் முகத்தை கிழிச்சு எரிஞ்சிருக்க வேண்டிய நேரம் இது. அப்பயும் இந்தியா அதை வந்து பண்ணல. நம்ம தனியா தான் நின்றுகிட்டு இருக்கோம். நமக்கு யாரும் உதவும் வந்து முன் வரவே இல்லை. ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியா பத்தி பேசிட்டு இருக்காரு. அதை பத்தி நம்ம மோடிஜி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, உண்மையை வந்து மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்கறாங்க. வழக்கம் போல இங்க வந்து பதில் இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும், நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப முன்னாடி இருந்த பிரதமர் எல்லாருமே நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கப்ப முக்கியமான கூட்டம் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு வந்து போவாங்க. ஆனா பிரதமர் மோடி நாடாளுமன்றம் நடக்கிறப்ப கடல் 2 நாடுக்கு வந்து போயிடுவாரு. பிஜேபி தான் சொல்றாங்க, பாருங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு உலகத்துல நம்ம ஒரு சக்தி வாய்ந்த நாடா வந்து மாறிக்கிட்டு இருக்கோம், பல நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து வந்து பேசுவாங்க. அதனாலதான் நமக்கு வந்து நிறைய பிசினஸ் எல்லாம் ஒருத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இக்கட்டான காலகட்டத்துல முக்கியமான நாடுகள் எதுவுமே நமக்கு உதவ முன் வரலைங்கிறது தான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. ஆமா, அதே மாதிரி கார்கே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. என்னன்னா, காஷ்மீர் பயணம் போறதா இருந்தது. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி போறதா இருந்தாரு. அவருக்கு ஒரு உளவு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களோட காஷ்மீர் பயணத்தையே ரத்து பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கையில அதை வெளியே சொல்லியிருந்தா அந்த 26 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பட் இதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து பதில் எதுவும் வரல. இப்போ உலக நாடுகளோட இந்த ஆதரவு இல்லை அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்களா, அதெல்லாம் பெறதுக்காக தான் ஒரு குழு அமைச்சிருக்கோங்கிற மாதிரி 7 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க 7 பேரும் வந்து 7 குழுவும் வெவ்வேறு நாடுகளுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 33 நாடுகளுக்கு போய் இந்தியாவோட நிலைப்பாடை பத்தி எடுத்துரைக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல 2 குழு வந்து இன்னைக்கே கிளம்புறாங்க. ஒண்ணு வந்து இந்த சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவோட மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஒரு குழுவுக்கு தலைமை தாங்குறாரு. அந்த குழு UAE போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சஞ்சய் ஜா, அவர் வந்து JDUவோட தலைவர், அந்த குழுவும் வந்து ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு போறதா சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் போறாங்க. அடுத்தடுத்து சசி தரூர் தலைமையிலான குழு, கனிமொழி தலைமையிலான குழுலாம் பல நாடுகளுக்கும் போறாங்க. இந்தியாவில் இருக்க பக்கத்து நாடுகளுக்கு அவங்க போறாங்களா? ஏன்னா பக்கத்து நாடுகள் தான் உடனே அவங்க சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸ்ரீலங்கா யாரும் போற மாதிரி தெரியல, பக்கத்துல இருக்கிற நேபாள் யாரும் போற மாதிரி தெரியல. நெதர்லாண்டுக்கு வேணா போயிருக்காரு. யாருன்னா ஜெய்சங்கர் நேரடியா போயிட்டாரு. போயிட்டு அங்க பிரதமர் டிக் ஸ்கூஃபோட ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நெதர்லாந்து பிரதமர்னா, ஓகே நாங்க வந்து இந்தியாவோட அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எப்பயும் உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்காரு ஜெய்சங்கர். அடுத்து ஜெர்மனிக்கெல்லாம் போறதா சொல்றாங்க அங்க இருந்து. ஓகே, அதே மாதிரி பாகிஸ்தானும் குழு வச்சு அவங்க நாடா அனுப்பிட்டு இருக்காங்க. நேத்து வந்து பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. ஃபீல்டு மார்ஷல்ங்கிற பதவி வந்து கொடுத்துருக்காங்களாம். இந்தியாவை நாங்க வெற்றிகரமா வீழ்த்திட்டோம், அதனால இந்த பதவி உயர்வுலாம் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு திரும்ப ஆதரவு கொடுத்திருக்கு சைனா. ஆமா, பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தார் வந்து அங்க போயிருக்காரு, இஷ்க் தார். அவரோட வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அதுக்கப்புறம் தான் சீன வெளியுறவுத்துறையில இருந்து இப்படி சொல்லியிருக்காங்க, உங்க இறையாண்மையை காக்கிறதுக்கு நாங்க துணை நிற்போம். அதே நேரத்துல இந்தியா பாகிஸ்தான் இடையில அந்த அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதை முழுமையா அமல்படுத்துறதுக்கு ஆக்கப்பூர்வமாக நாங்க துணை நிற்போம், அங்க அமைதி நிலவணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சுற்றுலாத்துறை அமைச்சர், அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த சுரேஷ் கோபியா, நாங்க சசி தரூரை திரும்பியும் கூப்பிட்டுருக்காரோன்னு வச்சேன். சசி தரூருக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சொல்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து அவருடைய மனைவி கொலை வழக்கு ஒண்ணு இருக்கு, அதை வேணா 2011 வரைக்கும் தூசி திட்டுறாங்க. அதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு இடையில மோடி, இப்ப வந்து நிறுத்திட்டாங்க. அதனால தொடர்ந்து சந்தர்ப்ப சூழல் ஏற்பட்டுருச்சோன்னு விமர்சனம் வருது காங்கிரஸ்ல இருந்து சசி தரூர் மேல. ஆனா காங்கிரஸ் மேலிடம் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா KC வேணுகோபாலே சசி தரூருக்கு எதிராக இருக்காராம். கேரளால அடுத்த வருஷம் தேர்தல் வருது இல்ல, நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அவர் நினைச்சிட்டு இருக்காராம் KC வேணுகோபால். அதுக்கு இடையில குறுக்க வராராம் சசி தரூர். அதனால அவர் காலி பண்றது கட்சிக்குள்ளே வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரி, அவரை வச்சு ஒரு அரசியல் நடந்து தனி ட்ராக்கு. ஆனா மோடி வந்து சுற்றுலாத்துறை எப்படி வந்து மேம்படுத்தலாம், நிறைய நாடுகளுக்கு சுற்றுலா போனாருன்னு சொல்லிட்டு கார்கேவே சொல்லியிருக்காரு. வெளிநாடுகள்ல போய் போஸ்ட் கொடுக்கறது மட்டும் தான் பிரதமரோட வேலையா, வெளியுறவுத்துறையில என்னெல்லாம் பண்ணீங்கன்னு வந்து வேற கேட்டிருக்காருல்ல. அதனாலதான் சுற்றுலானா இப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அதை மேம்படுத்தணும், நாடுனா எல்லா துறையும் மேம்படுத்தணும். இப்ப சுற்றுலாத்துறையை போக்கஸ் பண்றாரு நம்ம ஜி. இது கோடை சீசன் வேற முடிய போகுது. அதனால பிரசாத்துங்கிற ஒரு பேர்ல 2 கோலம், அதுல பிரசாத்துங்கிற பேர்ல இந்த ஆன்மீக தலங்களை மேம்படுத்துறது. அதே மாதிரி ஸ்வதேஷ் தர்ஷன்ங்கிறது வந்து சுற்றுலா இடங்களை வந்து மேம்படுத்துறது. சரி, ஆன்மீக தலங்கள் எல்லாம் மேம்படுத்துங்க. நல்ல விஷயம் தான். ஆமா,
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடியோட நெக்லஸ் ஒண்ணு வைரல் ஆகிட்டு இருக்கு. மோடியோட நெக்லஸா? மோடியோட நெக்லஸ் இல்ல, மோடி போட்ட நெக்லஸ். என்ன அப்படின்னா, அந்த கான்ஸ் திரைப்பட விழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க போறவங்க எல்லாம் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ல. அது மாதிரி ருச்சி குஜார்ங்கிற இந்தியாவை சேர்ந்த மாடல் வந்து அங்க போயிருக்காங்க. அவங்க நடிகையும் கூட அங்க போயிருக்காங்க. அவங்க போட்டிருந்த நெக்லஸ்ல 3 இடத்துல மோடியோட படம் இருந்துச்சு. இது வந்து அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியாவோட பெருமையை உயர்த்தி நிறுத்தினதே பிரதமர் மோடி தான், அவருக்கு ஒரு கௌரவம் வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் அதை போட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நெக்லஸ் போடுறதுனால கௌரவம் வந்துருமா? அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு டெல்லியில ராஜீவ் காந்தி அவரோட தந்தையோட நினைவிடத்துல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அவர் வந்து இன்னைக்குதான் அந்த அவரோட நினைவு நாள். ஸோ அதனால அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் எல்லாருமே அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம விகடன் நேயர்களுக்காக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம டீம்ல. என்னன்னா, அந்த 1 year பேக் 1799 அதோட மதிப்பு அது 899க்கு கொடுக்குறாங்க. 5 years பேக் வந்து 7999 அதோட மதிப்பு அது 3999க்கு கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்கு. நிச்சயம் வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். ஆமா, போகலாம். அங்க வந்து வக்பு சட்டத்துக்கு எதிரான அந்த வழக்குகள்லாம் ஒன்று சேர்த்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல கபில் சிபலும் ஆஜராகி வாதாடிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்களே இந்த வக்பு சட்டம், இது வந்து அந்த மத வழிபாட்டு தலங்களோட அந்த இறையாண்மையே பறிக்குது, உரிமையே பறிக்குது, அந்த மாதிரி தான் இருக்கு. முன்னாடி அப்படி இல்லை அந்த வக்பு சட்டம். இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து நம்ம நினைவு சின்னமா இருக்கிற தாஜ்மஹாலே கூட இழக்க நேரிடும் அப்படின்லாம் வாதத்தை வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் தாவேகா தரப்புல அந்த போட்டதுக்கு அபிஷேக் சிங்வி அவரும் வந்து வாதங்களை வச்சுட்டு இருந்தாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இதை வந்து இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க வழக்க. இங்கே தாவேக்கால இருந்து ஆதவ அர்ஜுனா வந்து இவங்க இஸ்லாமியர்களை நாங்கள் வந்து காப்பாற்றுறோம், சகோதரர்களா நினைக்கிறோம்லாம் சொல்றாங்க திமுகல இருந்து. ஆனால் இப்போ வரையும் அவங்க வழக்கு போடல உச்சநீதிமன்றத்தில். கேரளா அரசு பண்ண மாதிரி இவங்களும் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக. சமக்ரா சிஷ்யா அபியான், நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை அந்த பள்ளி கல்விக்கு கொடுக்கவே இல்லை மத்திய அரசு. ஒரு 2000 கோடிக்கு மேலே வந்து கொடுக்கணும். தொடர்ந்து வந்து கேட்டு பார்த்தா அவங்க வந்து மும்மொழி கொள்கை அப்புறம் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அமல்படுத்தணும் கொடுப்போம்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் படி ஏறி இருக்கு தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி அமலாக்கத்துறை சுதனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்மாக் நிறுவனங்கள் அவங்க தொடர்புடைய ஆட்கள் எல்லாமே இப்போ ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாத சட்டத்தையே புறம்பானது. விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் எடுத்ததுக்கு முன்னாடி மாநில அரசு அனுமதி வாங்கி தான் நடத்திருக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசு உயர்நீதிமன்றத்தில் ஏறினாங்க. நான் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அமலாக்கத்துறை விசாரிக்கலாம்னா சொல்லியிருந்தாங்க. இப்ப இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் அந்த ரைட்ல சிக்கிய ஒரு முக்கிய புள்ளின்லாம் சொல்றாங்க. அவர் வந்து ஆஜராகணும் இன்னைக்கு. அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தாங்க, அன்னைக்கு ஆஜர் ஆகலைன்னுலாம் சொல்றாங்க. எங்க போனாங்கன்னு தெரியலங்கிறாங்க அமலாக்கத்துறை. ஏற்கனவே பார்த்தோம், செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அமலாக்கத்துறை 2 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரே சர்வசாதாரணமா வந்து நடமாடிக்கிட்டு இருந்தாரு, ஆஜராகிட்டு இருந்தாரு, கோர்ட்ல எல்லாம் வந்து ஆஜராகிட்டு இருந்தாரு. இப்ப 2 பேர் வந்து எங்க போனாங்கன்னு தெரியலன்னு பாஜக வந்து போஸ்டர்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ரத்தீஷ், இவர் உதயநிதிக்கு நெருக்கமானன்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த ஆகாஷ் பாஸ்கரன். 2 பேரையும் காணவில்லை, கண்டுபிடிங்கலாம் போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. சரி பாப்போம். இதுக்கிடையில தான் டெல்லிக்கு போறாரு முதலமைச்சர் MK ஸ்டாலின். அபிஷியலாவே அறிவிச்சிருக்காரு நான் டெல்லி போறேன் அப்படின்னு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. போன வருஷம் நிதி ஆயோக்ல மாநில அரசு தான் எங்களுக்கு வந்து முக்கியம், மாநில அரசு கண்டிக்கவே இல்லாத மத்திய அரசு நடத்துற மீட்டிங் நாங்க ஏன் போனோம்னா கேள்வி எழுப்பினாரு. இப்ப ரைட் நடத்துறதுனால அவருடைய குடும்பத்துக்காக வந்து போறாரு. நாடு முதல்ல முக்கியம் இல்லைன்னு அவங்க போகல, குடும்பம் முக்கியம்னு சொல்லிதான் டெல்லி வந்து கிளம்புறாருன்னு சொல்லிட்டு வெள்ளைக்கொடியோட போறாரு. வெள்ளைக்கொடியோட போறாரு. யார் அந்த தம்பி அப்படின்லாம் போட்டு நிறைய டாக்ஸ் எல்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தாரு. இதுல யார் அந்த தம்பி, வெள்ளைக்கொடியோட போறாரு இப்படிலாம். இதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பதில் சொல்லியிருக்காரு. யாரு வெள்ளை கொடியோட வந்து போறது, டேபிளுக்கு கீழே போறது வந்து எதிர்கட்சி தலைவர் தாங்க. நாங்க மக்களோட உரிமைக்காக, மாநில அரசு உரிமைக்காக நாங்க வந்து போறோம். அவர் வந்து எங்களைய பார்த்து வெள்ளை கொடி ஏந்திரதுன்னு சொல்றதா ஒரு ரைட் நடத்தினாங்க. உடனே வந்து பணிஞ்சு கூட்டணி வச்சுக்கிட்டாரு பிஜேபி கூட. பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த நாக்குல இருக்க ஈரம் கூட காயாத கூட்டணி வச்சவர் எங்களை பார்த்த வெள்ளைக்கொடின்னு வந்து சொல்றதான்னு சொல்லிட்டு மாறி மாறி வெள்ளைக்கொடி வேந்தர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போட்டி போய்கிட்டு இருக்கு. அப்படியா? சமாதான புறாவை பறக்க விடுறாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ஓகே, ஆனா போறது உறுதியாயிருக்கு. நம்ம நேத்தே வந்து சொல்லியிருந்தோம்.
நான் ரெடி தான் வரவா அப்படின்னு அது டெல்லி மீட்டிங்கா சொல்லியிருக்கோம். ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் அதாம்மா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த டாஸ்மாக் ரயில நடத்துனாங்க, அதனால அந்த உதயநிதி மாட்டிக்க போறாரு, அதனால சமாதானப்படுத்துறதா டெல்லி கிளம்புறாரு அப்படின்னு. ஓ, அப்படி சொல்றாங்க. எதிர்கட்சிகள் எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப பாஜகவோட கூட்டணியில வேற இருக்காங்க. தகவல் டெல்லியில இருந்து கூட எதுவும் வந்துச்சா என்னன்னு தெரியல. திண்டுக்கல் சீனிவாசனுக்கா? எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இங்க சென்னையில இருந்தே தகவல் போகாது, அவர் தெரியாம இருப்பாரு என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி ராமதாஸ் இன்னைக்கு ஒரு சமூக நீதி பேரவை ஒரு கூட்டமா தைலாபுரத்துல வந்து கூட்டினாரு. எப்படி அந்த மாநாடு மாதிரியா இல்ல சின்ன கூட்டமா? சின்ன ஒரு கூட்டம் தான். அங்க அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இந்தியாவிலே சமூக நீதி பேசக்கூடிய ஒரே தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது, ஃபுல்லா சுயபுராணம் தான், போதும் போதும் ஐயா, ரொம்ப லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கிற வரையோட ஸ்பீச் வந்து இருந்தது. இல்ல அவரு நம்மள யாராவது புகழ்வாங்க சுத்தி இருக்கவங்கன்னு நினைச்சாங்க. யாரும் எதுவும் பேசலன்னு அவருக்கு அவரே வந்து பேசல, இல்ல வரவே இல்லை. அதனால சரி நமக்கு நாமே பாடல் நடத்திப்போம் சொல்லிட்டு தினம் தினம் ஒரு பாடல் நடத்திடுறாரு. நேற்று ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போய் வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு, யோகா பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பண்ணணும் தான். ஆமா, வயசாயிடுச்சு. முன்னுதாரணமா இருந்திருக்காரு. முழு நிலவு மாநாட்டிலையும் நான் தான் இளைஞர்களுக்கு முன்னுதாரணம்னாரு, அதான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப. ஆனா புகைச்சல் இல்லைன்னு இருக்காரு. அன்புமணிக்கும் எனக்கும் புகைச்சல் கிடையாது, மோதல் தான். அன்புமணியை நான் வந்து நீக்குவேன்லாம் சொல்றாங்க. நான் போய் அன்புமணி வந்து நீக்குவேனா? அவராகவே நீங்கிருவாரு. இப்படி எதுவும் சொல்றாரா? அன்புனோட மைண்ட் வாய்ஸ் இதுவாதான் இருக்கும். சேலம் மாவட்டத்துல ஒரு நீட் மரணம், இன்னொரு நீட் மரணம் வந்து நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, கௌதம் அப்படிங்கிற மாணவர் ஒரு கிராமத்துல இருந்து படிச்சு வந்த மாணவர் தான். 3 முறை நீட் தேர்வுகள் எழுதியிருக்காரு. இப்பதான் 3ஆவது முறை எழுதி முடிச்சிருக்காரு. தோல்வி பயத்துல அவர் தற்கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இப்பதான் சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அவர் இதுக்கு முன்னாடியே 3 முறை தற்கொலை முயற்சி எடுத்ததாகவும் பெற்றோர்கள் தடுத்ததாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவருக்கு வந்து அந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. மனநல சிகிச்சைகள்லாம் கூட கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இப்போ இன்னொரு உயிரையும் பறிச்சிருக்கு இந்த நீட் தேர்வு பயம் அப்படிங்கிறது. இதே அதிமுக இருந்தப்ப நீட் தற்கொலை நடந்ததுன்னா திமுக அதை எடுத்துட்டு எப்படி அரசியல் பண்ணாலும் நம்மளாம் பார்த்தோம். பட் இந்த செய்தியில் கூட வந்து பெரும்பாலும் வெளியே வர விடாம தடுக்கிறாங்கன்னு தான் வந்து நமக்கு தெரியுது. நீட் தேர்வுகளால அந்த பயத்திலாம் நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா கூட இருக்கிற பெற்றோர்கள், இந்த சமூகம், அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். ரொம்ப ப்ரெஷரும் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீட்னா உதயநிதி தான் ரகசியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க நிர்வாகி, இளைஞரணி நிர்வாகி எங்க இருக்காருங்கிறதே போலீஸுக்கு தெரியாத அளவுக்கு தலைமறைவாய் ரகசியமாயிட்டாரு. ஆமா, அதுல வந்து என்னன்னா, தெய்வ செயல்ங்கிற அந்த இளைஞரணி நிர்வாகி இவர் தப்பு பண்ணலாம் கூட சில பேர் வந்து அவரை நியாயப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உதயநிதி வந்து அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு போல. அதுக்கப்புறம் அவர் பதவியில இருந்து நீக்கி இருக்காரு. அந்த அரக்கோணம் மத்திய ஒன்றிய துணை அமைப்பாளர், இளைஞரணியோட துணை அமைப்பாளர் பதவியில இருந்து அவரை விடுவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கட்சியில இருந்து இன்னும் நீக்கல. ஆனா வந்து அவங்க அந்த பெண்ணோட புகைப்படங்கள்லாம் சில பேர் வெளியிட்டு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுதான் பதவியில இருந்து நீக்கியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வெளியிடுறவங்கள எப்ப நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரியல உதயநிதி. இன்னைக்கு வந்து அரக்கோணத்துல ஆர்ப்பாட்டம் நடத்த போனாங்க அதிமுகவினர், வளர்மதி தலைமையில, முன்னாள் அமைச்சர். ஆனா திமுக அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை. அதே மீறி இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சையில 23ஆம் தேதி அந்த நியூ போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, கும்பகோணத்துல ஒரு 34 வயது பெண் அவங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை முடிச்சுட்டு வெளியில வர்றப்ப 4 பேர் அவங்க வந்து கொடூரமான முறையில பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பெண் வந்து புகார்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, தொடர்ந்து வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இந்த பாலியல் குற்றங்களை திமுக அரசால தடுக்க முடியல, இதை மையமா வச்சு தஞ்சாவூர்ல வந்து 23ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி. ஆமா, காவல்துறை மேலதான் பெரிய கேள்விகள் அடுத்தடுத்து விழுந்துட்டு இருக்கு. சரியா வேலை பாக்குறாங்களாங்கிற சந்தேகமும் வருது. அப்படியே சிவகங்கை போனவங்க நேற்று ஒரு வருத்தமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆமா, சிவகங்கையில அந்த கல்குவாரி, சிங்கமுனரி பகுதி பக்கத்துல மல்லாக்கோட்டைங்கிற பகுதியில கல்குவாரி இருந்திருக்கு. மழை பெஞ்சு ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கு. அந்த டைம்லயும் மழை விட்டதுக்கு அப்புறம் நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெடி வைக்கும்போது மண் பாறை சரிஞ்சு நிறைய பேர் உள்ள விழுந்திருக்காங்க. அதுல 5 பேர் வந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. ஒரு ஒரிசாவை சேர்ந்த ஒரு தொழிலாளரும் இங்க வந்து உயிரிழந்திருக்காரு. இது மேகா ப்ளூ மெட்டல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட கல்குவாரி. அவங்க வந்து விதியை மீறி தான் அங்க வந்து தோண்டிட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. அதையும் மீறி இப்படிலாம் நடந்து இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அமைச்சர் போய் ஆய்வு பண்றது, முதல்வர் நிவாரணம் அறிவிக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கல்குவாரியை பாக்குறப்ப, இந்த போட்டோ ஸ்டூடியோஸ் பாக்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. அவ்வளோ கீழே வந்து தோண்டிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாக போகுதுன்னா சொல்றாங்க. இப்பயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீட்டிங்லாம் கூட போட்டிருந்தாரு.
இது சென்னையில பல்வேறு இடங்களுக்கும் போய் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இந்த மழைநீர் வடிகால் பணிங்கிறது கரெக்டா வேலை செய்தா, முடிக்காத இடங்கள்ல இந்த பணிகள்லாம் வந்து சீக்கிரம் முடிங்க அப்படின்னு வேலை செய்தான். இப்ப மழை பெய்யாத போது எப்படி செக் பண்ணாரு? அது பாட்டில தண்ணி ஊத்தி பார்த்தாங்களா? பாட்டில தண்ணி ஊத்திட்டு வேலை செய்யல ஊத்திட்டு குடுகுடுன்னு பக்கிங்காம் கால்வாய் வந்து வருகாலம் வாங்க முடியும். இல்ல இப்ப வேலை செய்தான்னு பார்த்து என்ன சில இடங்கள்ல உண்மையை சொல்லணும்னா சில இடங்கள்ல சிறப்பா வேலை செய்யுது, சில இடங்கள்ல வந்து வேலை செய்யல. அந்த பைப் கனெக்ஷன் எங்க வருதுங்கிறதே பல அதிகாரிகளுக்கு தெரியல. ஆமா, அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க, இதை எங்க கொண்டு போய் எங்க சேர்க்கறதுன்னு. சரி, ஓகே, எல்லாம் அடுத்தடுத்து மழை பெய்யும் போது நமக்கே தெரிஞ்சிடும் எங்க வேலை செய்யுது, வேலை எங்க வீட்டுக்குள்ள வருவா வேலை சொல்றேன், எங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். மத்திய பிரதேசத்துல விஷ்ணு அப்படிங்கிறவர் இப்ப சமீபத்துலதான் திருமணம் நடந்திருக்கு. அனுராதா பஸ்வான் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. முதல் 2 நாள் ரொம்ப வீட்டுல உள்ளவங்களாம் அன்பா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 3ஆவது நாள் எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நீங்க சாப்பிடலையான்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த கேப்ல அங்கே உள்ள பணம், நகை, செல்போன் எல்லாத்தையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. இப்போ இது போலீஸ்ல வழக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க போலீஸ் 7 மாசத்துல 25 ஆண்களை இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. பெண் 7 மாசத்துல 25 பேரையா? நீங்க எப்படி போய் ஏமாந்துட்டீங்களேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்களா? இந்த மாதிரி தனிப்படையெல்லாம் அவங்க வேணாம், ஒரு மாப்பிள்ள இருக்கான்னு சொல்லுங்க, அவங்களே வந்து மாட்டிப்பாங்க. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் திருமணத்தை வச்சு நடக்கும். அது எப்படிப்பா 25 பேர் 7 மாசத்துல? அதுதான் தெரியல, போலீஸ் சொன்ன தகவல் இது. அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, அது நடந்திருக்குன்றாங்க. ஆர்சிபி ஃபேன் அம்மா டீ தூள் எங்க வச்சிருக்க? அந்த சிஎஸ்கேல பாரு. ஆர்சிபி ஃபேன் ஓ டேபிள் கீழயா? இல்லடா, அந்த 5வது கப்ல பாரு அப்படின்றாங்க. சிஎஸ்கே தோத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல லீவ் போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இஎம்ஐல ஏசி வாங்கினா மழை பெய்யுது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சேட் சிச்சுவேஷன். ரஜினி போட்டோ போட்டு மீன் போட்டிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன், ஆனால் பெயரும் புகழும் கிடைக்கவில்லை, ட்ரம்ப் வேதனை. ஜி சொல்றாரு, அதை அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா இவ்வளவு அறிவா பேசுறிய? நிறைய படிச்சிருக்கியா? இல்ல, நிறைய அவமானப்பட்டு செருப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சோகமான செய்தி தான். இந்திய அணுசக்தி கழகத்தோட முன்னாள் தலைவர் விஞ்ஞானி சீனிவாசன் 95 வயதுல காலமாயிருக்காரு. ஊட்டியில வந்து அவரோட இறுதி மரியாதைக்கு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அணுசக்தி துறையில பல சாதனைகளை படிச்ச அவருக்கு நம்மளும் அஞ்சலி செலுத்திக்கலாம். நிச்சயமா அஞ்சலி செலுத்திட்டு நீங்க யாருக்கு விருது கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமியோ கொடுத்துடலாம். யார் வெள்ளை கொடி ஏந்தினது அப்படிலாம் ஒரு சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் அந்த பிரதர், இப்படிலாம் ட்ரெண்டா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. என்னன்னா மாறி மாறி பாட்டுக்கு பாட்டு மாதிரியே இருக்கு. நீங்கள் தொடங்க வேண்டிய எழுத்து கா, நெறில் இல்ல குடில் குரில் அப்படின்ற மாதிரியே அடிச்சுக்கிறாங்களே. அவர் விட்டுடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு, இவர் விட்டுடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அதனால பாட்டுக்கு பாட்டு மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஓகே, அதனால இம்பர்ஃபெக்ட் ஷோவின் ஒரு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் ஓகே கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.